ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோலேட்டட் ஸ்கொயர் ஃபுட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐசோலேட்டட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐசோலேட்டட் ஸ்கொயர் ஃபுட்டிங் எப்படி மாடல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம இதில் ஆரிஜினை கிளிக் பண்ணிக்கும். கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போது நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ஃபுட்டிங் வரையலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், குவிக் ட்ரா அரவுண்ட் ஏரியாஸ் அரவுண்ட் பாயிண்ட் இருக்கா, ஆர் ட்ராவில் போயிட்டு குவிக் ட்ரா ஏரியாஸ் அரவுண்ட் பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட்டை சுற்றி நமக்கு ஏரியா வேணும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்தமாரி ஒரு டேப் வரும். இதில் என்ன டைப் பார்க்கணுன்னா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லாப் தான் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்குலராக ஸ்கொயராக. ஓகே, நம்ம ரெக்டாங்குலராக சர்க்குலராக. ஸ்கொயருமே ரெக்டாங்குலராக போடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டைமென்ஷன்ஸ் மட்டும் மாற்றிப்போம். ஓகே, அண்ட் தென் இதில் ப்ராப்பர்ட்டி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து 300 mm ஸ்லாப் திக்னஸ் வேணுமா இல்லை வந்து 450 mm திக்னஸ் வேணுமா அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 300 mm வேணும் அப்படின்னா இந்த 300 mm செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் ஏரியா ஆஃப் ஃபூட்டிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோட் பை எஸ்பிசி. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 kN வருது அப்படின்னா 500 டிவைட் பை எஸ்பிசி 150னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். அதை நீங்கள் ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபூட்டிங்கோட டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் வந்து 2 meters வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை சுற்றி கரெக்டாக வந்து 2 meter by 2 meter ஸ்கொயராக வந்துடும். ஓகேவா, இது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ரா டைமென்ஷன் லைன் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக 2 meter இருக்கும். தெரியுதுங்களா, 2 meters. ஸோ இப்படி தான் ஒரு பாயிண்ட்டை சுற்றி குயிக்காக வரையலாம். ஸோ நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிஃப், அதாவது காலம் லொக்கேஷன். இப்போது ஸ்கொயர் ஃபுட்டிங்னா காலமும் ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி சிம்பிளாக வரையலாம் அப்படின்னா சேம் ட்ராவில் போயிட்டு குவிக் ட்ரா ஏரியா அரவுண்ட் பாயிண்ட்ஸ் அதில் போயிட்டு இதில் என்ன பண்ணணும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபூட்டிங்கு பதிலாக ஃபூட்டிங் 300 mm வரைஞ்சிங்கன்னா அதே ஸ்டிஃப்பு 300 mm தான் கொடுத்துட்டு இதில் எக்ஸ் அண்ட் ஒய் டைமென்ஷன் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா காலமோட சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0.3, அதாவது ஒரு அடி காலம் அப்படின்னா 0.3 by 0.3. ஓகே, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃப் வந்துடும். தெரியுதா, செகண்ட் லேயர் ஆஃப் ஸ்லாபு இதுதான் நமக்கு ஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபூட்டிங் வரைஞ்சிட்டோம், ஃபூட்டிங்கில் ஸ்டிஃப் அதாவது காலம் வரைஞ்சிட்டோம், காலமோட சைஸ். அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா லோடிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ லோடிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரைகிறோம். ஓகே, பாயிண்ட் வரைஞ்சிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து லோட் அசைன் பண்ண போகிறோம். டெட் லோட் அண்ட் லைவ் லோட் அசைன் பண்ணுவோம். ஓகேவா, லோடு எப்படி அசைன் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் லோட் டேட்டா. லோடில் வந்து பாயிண்ட் லோட்ஸ், எப்போவுமே லோடு வந்து பாயிண்ட் லோடாக தான் இருக்கும். ஓகே, அந்த காலமில் லோட் கொடுக்குறது நம்ம பாயிண்ட் லோடிங்காக தான் கொடுக்கும். இந்த பாயிண்ட் லோடிங் கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டெட் லோட், ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லோடில் வந்து ஒரு 500 kN இருக்குது. ஓகேவா, ஓகே கொடுத்துருங்க. அண்ட் தென் திருப்பி அதே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் எவ்வளோ அப்படின்னா லைவில் ஒரு 250. ஓகேவா, லைவில் ஒரு 250 கொடுத்துட்டு இந்த இடத்துல பாயிண்ட் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். காலம் லோடு கொடுக்குறப்பவே இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டாவில் பாயிண்ட் லோட் கொடுக்கணும். பாயிண்ட் லோட் 500 கொடுக்கும்போது இந்த வந்து பஞ்சிங் ஷியர் கால்குலேட் பண்ணணும். எப்போவுமே ஸ்லாபில் நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது பஞ்சிங் ஷியர். ஓகே, ஸோ அந்த பஞ்சிங் ஷியர் கால்குலேட் பண்ணுறதுக்கு சைஸ் ஆஃப் த காலம் கொடுக்கணும். இப்போ சைஸ் எவ்வளோ எடுத்துருக்கு, ஒரு அடினா 300 mm. சேம் போத் ஸ்கொயர் காலம்னால 300 mm by 300 mm கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துடணும். ஓகே, திருப்பி இதே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் டெட்டு கொடுத்தோமோ இப்போ லைவ் கொடுக்குறோம். லைவ் எவ்வளோனா 250 கொடுக்குறோம். 250 கொடுத்துட்டு அதே காலம் சைஸ்னு கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா 2 லோடும் இருக்கும். இப்போ 3D வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்ஸ் இருக்கும் இந்த பாயிண்டில். ஓகே, ஸோ திருப்பி நம்ம பிளான் வியூக்கு போய்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபூட்டிங் ஸ்லாப் வரையணும், அடுத்து காலம் ஸ்டிஃப் வரையணும், அதுக்கப்புறம் அதுக்கு லோடு கொடுக்கணும், அப்புறம் எஸ்பிசி ஃபூட்டிங்க்கு எஸ்பிசி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லாபை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்து செலக்ட் ஆகிடும். இது லைட்டாக க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியான்னு தெரியல. பட் நீங்கள் இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். ஓகே,
ஹைலைட் ஆனதுக்கப்புறம் அசைனில் போயிட்டு சப்போர்ட் டேட்டா. ஓகே, அசைனில் சப்போர்ட் டேட்டாவில் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ். அசைனில் சப்போர்ட் டேட்டா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் என்ன எஸ்பிசி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃபூட்டிங்கில் வந்து எஸ்பிசி 200 இருக்குன்னா அந்த 200 செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபூட்டிங்கை சுற்றி ++ஆக இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து நமக்கு எஸ்பிசி அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா, எஸ்பிசி அப்ளை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரன் அனலைசிஸ் கொடுத்துட்டு, இதில் செக் மாடல்லாம் கிடையாது, ரன் அனலைசிஸ் கொடுத்துட்டு என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்பிசியும் செட்டில்மெண்ட்டும் செக் பண்ணுவோம். ஓகேவா, அந்த எஸ்பிசியும் செட்டில்மெண்ட் வந்து 25 கம்மியாக இருக்கணும், ஏன்னா இது ஐசோலேட்டட் ஃபூட்டிங். அண்ட் தென் எஸ்பிசி அந்த சாயில் ப்ரெஷர் வந்து 200னா 200 கம்மியாக இருக்கணும். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் தட் இதை அனலைஸ் பண்ணணும். ஸோ ரன்னில் போயிட்டு ரன் அனலைசிஸ் மட்டும் கொடுக்கணும். ஓகேவா, ரன் அனலைசிஸ் டிசைன் கொடுக்கக்கூடாது, ரன் அனலைசிஸ் மட்டும் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் பண்ணுறது கேட்கும். ஸோ நியூ ஃபோல்டர் போயிட்டு ஸ்கொயர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாடல் அனலைஸ் ஆகும். ஓகே, ஸோ அனலைஸ் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு கான்டூர் லைன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6 தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப கம்மி, பிகாஸ் நமக்கு அலோவபிள் வந்து 25. இதில் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு இந்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா 5.6 மைனஸ்ன்றது கீழே போகிறது. ஸோ வந்து அது கன்சிடர் பண்ணிக்காதீங்க, இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க 5.6. ஸோ வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா, சேஃப். இப்போது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா, ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் போடும் அப்படின்னா இதில் லோட் காம்பினேஷன், எந்த லோட் காம்பினேஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே, இது நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடா இல்லை டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணுவான்னு. ஓகே, பேசிக்காக எப்போவுமே டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணுவோம். கொடுத்துட்டு இதில் சாயில் ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, பாயிண்ட் ரியாக்ஷன் கிடையாது, சாயில் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ காமிக்குது, அரவுண்ட் 204. ஓகேவா, விச் இஸ் நியரல் டு 200. ஸோ வந்து நமக்கு ஃபூட்டிங்கோட சைஸ் பத்தலை இந்த லோடிங்க்கு. ஓகேவா, நீங்கள் ஃபூட்டிங்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படின்னா ஃபூட்டிங்கோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். 300 கொடுத்துருக்கோன்னா 375 மாற்றலாம். மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கம்மியாகும். ஓகேவா, இந்த 2 செக் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஒன்று செட்டில்மெண்ட் செக்கு, இன்னொன்று வந்து சாயில் ப்ரெஷர் செக். ஓகேவா, ஸோ பார்த்தாச்சு. அடுத்து இந்த மாடலை அன்லாக் பண்ணிக்கோங்க. ரன் அனலைசிஸில் ரன்னில் போனீங்கன்னா 3 இருக்கும், ரன் அனலைசிஸ் அண்ட் டிசைன் அண்ட் ரன் டீட்டெயிலிங். ஓகே, ஃபஸ்ட்டு ரன் அனலைசிஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அடுத்து டிசைன் பண்ணணும், நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ராட் ஸ்பேஸிங்கோட தேவை அப்படின்னு டிசைன் பண்ணணும். ஓகே, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் வரையணும், காலம் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் ஸ்ட்ரிப் எப்படி வரையணும் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேவா, ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இது காலம் ஸ்ட்ரிப்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரிப் லேயர் ஏ. ஸ்ட்ரிப் லேயர் ஏ எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்ட்ரிப் லேயர் பி வந்து ஒய் ஆக்சிஸில் வரையும் போது இதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரிப் லேயர் பிக்கு நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிப் லேயர் ஏல இருக்கும். அண்ட் தென் இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வரைகிறீங்கன்னா இது வந்து 2 மீட்டர்ஸ் இருக்கா. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேயும் இந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர். ஸோ 1 கொடுத்துக்கணும். ஏன் எல்லாமே 1 கொடுத்தேன் அப்படின்னா பிகாஸ் இது 2/2 உங்களுக்கு போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வரையணும். ஓகேவா, ஸோ அண்ட் தென் திருப்பி பி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ நம்ம காலம் ஸ்ட்ரிப் வரைஞ்சாச்சு. இந்த பிங்க் கலர் லைன் தெரியுதா. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக 2 பக்கம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். இந்த டிக் ஐக்கான் மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஷோ வித் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இதோட மீனிங் என்னென்னா கரெக்டாக வந்து டிசைன் ஸ்ட்ரிப் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதை நீங்கள் தாண்டி வெளிலையும் போகலாம் டிசைன் ஸ்ட்ரிப், ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி அக்யூரேட்டாக வரைகிறது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக டிசைன் தரும். ஓகே, இப்போ திருப்பி அதை போய் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைன் ஸ்ட்ரிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா ரீபார் மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்கணும். பாருங்கள், ரீபார் மெட்டீரியல் வந்து வேறு ஏதோ இருக்குது, பட் நமக்கு வந்து HOSD 500 தேவை. இந்த
ரீபார் மெட்டீரியல் டிசைன் ஸ்ட்ரிப் பொறுத்து தான் வந்து நமக்கு ஏஎஸ்டி காமிக்கும். ஸோ அது ப்ராப்பராக வரையணும். ஓகே, ஸோ ஹெச்ஓஎஸ்டி 500 கொடுத்துட்டு ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம மாற்றின மாதிரியே இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயும் மாற்றணும். ஸோ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீபார் மெட்டீரியல் காமிக்கும். இந்த ரீபார் மெட்டீரியல் சேம் ஹெச்ஓஎஸ்டி 500 கொடுத்துட்டு ஓகே. ஓகேவா, இப்போது இந்த ஃபூட்டிங்கை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபூட்டிங்கில் சால்வ் அப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ ஜாமெண்ட்ரியில் போனோம் அப்படின்னு நம்ம கரெக்டாக இருக்குது. டிசைனில் பார்த்தீங்கன்னா ரீபார் மெட்டீரியல் வந்து வேறு எதுவும் இருக்குது. ஸோ அதையும் செலக்ட் பண்ணி நம்ம ஹெச்ஓஎஸ்டி 500 மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே. ஓகேவா, இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரனில் போயிட்டு ரன் அனலைசிஸ் அண்ட் டிசைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டெப்பாக வரையதுக்கு முன்னாடி நம்ம மாடல் மட்டும் செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் ஆனோடனே உங்களுக்கு கான்டூர் மேப் காமிக்கும். இதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5.6 தான் இருக்குது. ஸோ சேஃப். இதில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பஞ்சிங் ஷியர் செக் பண்ணணும். பஞ்சிங் ஷியர் வந்து 1க்கு கம்மியாக இருக்கணும். 1க்கு மேலே ஒன்றுக்கு மேலே போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 0.9க்கு மேலே போகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன். ஓகேவா, ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.8 தான் வருது, விச் இஸ் சேஃப். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சிங் ஷியர் டிசைன் காமிக்கும். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கு இந்த பஞ்சிங் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஓகேவா, ஸோ நமக்கு அவ்வளோதான். மாடல் பண்ணிவிட்டு ரன் அனலைசிஸ் கொடுத்துட்டு சாயில் ப்ரெஷரு செட்டில்மெண்ட்டு பஞ்சிங் ஷியர் 3 செக் பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயிலிங் முடியுது. அடுத்து வந்து டீட்டெயிலிங் போகணும். எப்படின்னா ரன்னில் போயிட்டு ரன் டீட்டெயிலிங். ஓகே, ரன் டீட்டெயிலிங் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஃபூட்டிங்கோட கிராஸ் செக்ஷன், குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட், எம்கியூப் எத்தனை தேவைப்படும், எத்தனை நம்பர் ஆஃப் ராட் தேவைப்படும் எல்லாமே காமிக்கும். ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ட்ராயிங் ஷீட்ஸில் போயிட்டு ஃபூட்டிங் லேஅவுட் பிளான் ஆர் ஃபூட்டிங் டேபிள் போனோம் அப்படின்னா ஃபூட்டிங் டேபிள் ஆர் இந்த ட்ராயிங் காம்போனன்ட் வியூவில் ஃபூட்டிங் லேஅவுட் பிளான், ஃபூட்டிங் டேபிள். ஸோ இதுதான் இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள். F1 இந்த ஃபூட்டிங் 1 நேம் நம்பர் வந்து ஒரு நம்பர் தான், பிகாஸ் ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. அந்த LXLY வந்து இது ஒரு பாருங்கள் 2 மீட்டர் பை 2 மீட்டர். இது திக்னஸ் இதோ இதுதான் திக்னஸ் ஆஃப் ஃபூட்டிங் எவ்வளோ 1 அடி. ஸோ நமக்கு ஏ அண்ட் பி டைரக்ஷனில் எவ்வளோ பார் தேவைப்படுது அப்படின்னா 16 mm டயா வந்து 8 பாரும், பி டைரக்ஷனில் 9 தேவைப்படுது. இந்த ஒர்க்கு பாருங்கள், இது பி டைரக்ஷன், இது ஏ டைரக்ஷன். ஓகே, ஸோ ஏனா இப்படி ப்ளேஸ் பண்ணணும், பினா இந்த டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நமக்கு 16 mm பார் வந்து 8ம் 9ம் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வந்து இதிலே கொடுத்துரும். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ஃபூட்டிங் எப்படி டீட்டெயிலிங் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபூட்டிங் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்னால் இதோட மென்ஷன் என்ன அப்படின்னா 16 mm ராட் வந்து டோட்டல் லென்த் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 34 மீட்டர். அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.05 டன். ஓகேவா, இங்கே ஒரே நம்பர் ஆஃப் டயா ஆஃப் ராட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணி அதுவே கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம டேபிள் பார்த்தோம், ஃபூட்டிங் லேஅவுட் பிளான் பார்த்தோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பார்க்க மாட்டோம். இது நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னா இதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்திருக்க ரிசல்ட் ஓகேவா. ஸோ வந்து நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ், எவ்வளோ ஏஎஸ்டி எல்லாமே எதில் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேயில் ஷோ ஸ்லாப் டிசைன், டிஸ்பிளேயில் போயிட்டு ஸ்லாப் டிசைன் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இதில் 2 டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது. ஃபூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் அனலைசிஸ். ஒன்று ஸ்ட்ரிப் பேஸ்ட் அனலைசிஸ், இன்னொன்று வந்து ஃபைனட் எலமெண்ட் அனலைசிஸ். ஸோ எக்கனாமிக்கலாக எப்போவுமே ஸ்ட்ரிப் பேஸ்ட் அனலைசிஸ் தான் பண்ணுவோம் நமக்கு அக்யூரேட் ரிசல்ட்டுக்காக. ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம டிசைன் ஸ்ட்ரிப் வரைஞ்சோம், போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஏ லேயர் பி லேயர் மாற்றி வரைஞ்சோம்ல. ஸோ அதுக்கு தான் இது. இப்போது டிசைன் பேசிஸ் பாருங்கள், டிசைன் ஸ்ட்ரிப் தான் இருக்கணும். அண்ட் தென் டிஸ்பிளே டைப் வந்து ஃப்ளெக்சுரல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ஓகேவா, இம்போஸ் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா நமக்கு வந்து எக்கனாமிக்கலான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணி கொடுக்கும். ரீபார் லொக்கேஷன் டாப் அண்ட் பாட்டம். ஜென்ரலாக வந்து ஐசோலேட்டட் ஃபூட்டிங் வந்து டாப் எடுத்துக்க மாட்டோம், பாட்டம் மட்டும் தான் எடுத்துப்போம். டாப் எப்போ எடுத்துப்போம் அப்படின்னா கம்பைன் ஃபூட்டிங் வரும்போது, இல்லை ஃபூட்டிங்கோட சைஸ் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா, இப்போது இதில் பாருங்கள் ஷோ ரீபார் இன்டென்சிட்டி ஏரியா பர் யூனிட் வித் கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ராடு காமிக்கும். ஸோ இது ஷோ வேல்யூஸ் கொடுப்போம். ஷோ வேல்யூஸ் கொடுத்தோன்னா ஏஎஸ்டி எவ்வளோ ஏஎஸ்டி இந்த டைரக்ஷனில் தேவைப்படுது. லேயர் பி கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோன்னா போத் டைரக்ஷனில் எவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்படுது. நீங்கள் பாருங்கள் 841 ஆர் 835 mm² per மீட்டர். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஏரியா ஆஃப் ஒரு ராட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 mm ராட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஏரியா டிவைட் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் பர் மீட்டருக்கு தேவை அப்படின்றத சொல்லும். ஓகே, ஆர் நம்ம இதிலே கண்டுபிடிக்கலாம்.
எப்படின்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் நன்னு இருக்குல்ல, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. டிபிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பிலோ. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 16 mm ராட் யூஸ் பண்ணுறேன். 16 போத் டாப் அண்ட் பாட்டம் 16 கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது 250 mm ஸ்பேசிங்கில் பத்தலை. ஸோ ஸ்பேசிங் கம்மி பண்ணணும். எவ்வளோனா ஒரு 150 போட்டுக்கலாம். ஸோ 150 போட்டுட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்தமாதிரி ரெட் கலரில் எங்கேயுமே காமிக்கக்கூடாது. அப்படி காமிச்சதுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங் கம்மி பண்ணணும் அப்படின்னு மீனிங். ஸோ 150 காமிக்கல. ஸோ 175 போட்டு பார்ப்போம் அப்போ இதாக வருதான்னு. 175 போட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அப்பயும் நம்ம காமிக்கல. ஸோ 200 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 200 கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, அதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் போத் டேரெக்ஷன்லேயும் 16 mm ராடை வந்து 200 mm சென்டர் டு சென்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பண்ணால் இந்த லோடுக்கு வந்து இந்த டைமென்ஷன் ஃபூட்டிங் வந்து சேஃபாக இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஷோ நம்பர் ஆஃப் பார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 16 mm யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா என்ன காமிக்குது அப்படின்னா 9 bars, இந்த டேரெக்ஷனில் 9 bars, இந்த டேரெக்ஷனில் 9 bars, அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 9. இதில் நம்பர் ஆஃப் ராட்ஸ் காமிச்சிடும் எத்தனை தேவை அப்படின்றது. அதை நம்ம வந்து ஸ்பேசிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து 9 காமிக்குது அப்படின்னா 9/2 மீட்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பேசிங் நமக்கு தெரிஞ்சிடும். சாரி, லென்த் டிவைட் பை அந்த நம்பர் ஆஃப் ராட்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்பேசிங் தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் நம்ம டேரெக்டாக டீட்டெயிலிங் கொடுத்துட்டு போனாலும் எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்கொயர் ஃபூட்டிங் லோடிங் கொடுத்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.